வணக்கம். உங்க புள்ளைக்கு படிப்புல கவனம் சிதறுதா? இல்லனா நல்லா படிச்சிருந்தும் எக்ஸாம் டைம்ல எல்லாம் மறந்து போயிடுதா? இதுக்கு காரணம் அவங்க சோம்பேறித்தனம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கு பின்னாடி ஒரு ஜோதிட காரணமும் இருக்கலாம். அது என்ன, அதுக்கு என்ன தீர்வுன்னு இப்போ நாம பார்க்கலாம். சரி, நேரடியா விஷயத்துக்கு வந்துருவோம். நிறைய பேர் மனசுல இருக்கிற கேள்வி இதுதான். ஒருத்தரோட ஜாதகத்துல புதன் கிரகம் பலவீனமா இருந்தா அது அவங்க படிப்பை பாதிக்குமா? ஜோதிட சாஸ்திரத்தின்படி பதில் என்னன்னா, ஆமா, கண்டிப்பா பாதிக்கும். அந்த பாதிப்பு எப்படியெல்லாம் இருக்கும்னு வாங்க விரிவா பாப்போம். புதனால ஏன் இவ்ளோ பெரிய பாதிப்பு வருது? இத புரிஞ்சுக்க முதல்ல ஜோதிடத்துல புதனோட முக்கியத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வேத ஜோதிடத்துல ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் பொறுப்பு இருக்கு. அந்த வகையில படிப்பு விஷயத்துல புதனோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜோதிடத்துல புதன் கிரகத்தை வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? கல்வி, அறிவு, புத்திசாலித்தனம், நம்மளோட பேச்சு திறமை, இது எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். கல்விக்கே அதிபதியா இருக்கிற ஒரு கிரகம் ஒருத்தரோட ஜாதகத்துல பலவீனமா இருந்தா படிப்புல தடங்கள் வர்றது இயல்பு தானே? சரி, ஒருவேளை புதன் பலவீனமா இருந்தா ஒரு மாணவரோட வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரலாம்? இப்போ நான் சொல்ல போற அறிகுறிகள் உங்க பிள்ளைங்க கிட்ட இருக்கான்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பரிச்சயமா இருக்கா? அதாவது நல்ல படிப்பாங்க, ஆனா தேர்வறைக்குள்ள போனதும் எல்லாம் மறந்து போயிடும். ஒரு இடத்துல உட்கார்ந்து படிக்கவே முடியாது. மனசு எங்கெங்கேயும் அலைபாயும். குறிப்பா கணக்கு, அறிவியல் மாதிரி பாடங்கள்லாம் சுத்தமா மண்டையிலே ஏறாது. ஏன், கிளாஸ்ல ஒரு சந்தேகம் கேட்க கூட தயங்குவாங்க. இதெல்லாமே புதன் பலவீனமா இருக்கிறதோட அறிகுறிகளா இருக்கலாம். இந்த பாதிப்புகள் எல்லாம் வெறும் படிப்போட மட்டும் நிக்கறதில்ல. புதனோட பலவீனம் ஒருத்தரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலையும் சில ஆச்சரியமான வழிகள்ல தாக்கத்தை ஏற்படுத்தும். அது என்னன்னு பார்க்கலாமா? புத்திசாலித்தனம் கொஞ்சம் மழுங்கி தப்பு தப்பான முடிவுகளை எடுக்க வைக்கும். சில சமயம் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தோல் நோய்கள் வரலாம். ஆனா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, கம்யூனிகேஷன் கிரகமான புதன் பலவீனமா இருக்கிறதால உங்க ஃபோன், லேப்டாப்னா அடிக்கடி பழுதாகிறது கூட இதோட ஒரு தாக்கமா இருக்கலாம். இது மட்டும் இல்லாம தாய்மாமன் உறவுகளிலும் சில சிக்கல்கள் வர வாய்ப்பிருக்கு. ஐயோ, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கான்னு கேட்டதும் கவலையா இருக்கா? கவலையே படாதீங்க. ஜோதிட சாஸ்திரம் பிரச்சனைகளை மட்டும் சொல்லாது, அதுக்கான தீர்வுகளையும் சேர்த்து தான் நமக்கு காட்டும். இப்போ அந்த ரொம்ப சிம்பிளான பரிகாரங்களை பத்தி பார்க்கலாம். ஓகே, இப்போ புதன் பகவானோட அருளை பெற்று படிப்புலயும் வாழ்க்கையிலயும் வர தடைகளை நீக்கிறதுக்கு சில எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த பரிகாரங்களை பத்தி பாப்போம். இதோ இந்த 5 வழிகளும் தான் புதன் பகவானோட அருளப் பெற ரொம்ப சிம்பிளான படிகள். மகாவிஷ்ணு வழிபாடு, பச்சை நிற பொருட்களை தானம் பண்றது, மந்திரம் சொல்றது, பச்சை நிறத்தை நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துறது, அப்புறம் படிப்புக்கு உதவுறது. இது ஒவ்வொன்னையும் எப்படி செய்யணும்னு இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஸ்லைட்ல நீங்க பாக்குறதா புதன் காயத்ரி மந்திரம். புதன்கிழமைகள்ல இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை ஜெபிப்பது புதனோட நேர்மறை ஆற்றலை அதிகமாக்கி தோஷங்களை குறைக்கும்னு நம்பப்படுது. இப்போ இந்த அட்டவணைய பாருங்க. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில ரொம்ப சுலபமா செய்யக்கூடிய சில விஷயங்களை காட்டுது. தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்கறது, புதன்கிழமைகள்ல பச்சைப்பயிறு தானம் செய்யறது, பச்சை நிற ஆடை அணியறது, இதெல்லாமே புதனோட ஆற்றலை வலுப்படுத்தும். ஆனா இது எல்லாத்தையும் விட ரொம்ப சிறந்த பரிகாரம் தேவைப்படுற மாணவர்களுக்கு பேனா, பென்சில், நோட்டுன்னு வாங்கி கொடுக்கறது தான். பாத்தீங்களா, இது எல்லாமே நம்ம வாழ்க்கையில எளிதா இணைச்சிக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் தான். இந்த பரிகாரங்கள் எல்லாமே நல்ல பலன் கொடுக்கும். ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். இங்க நாம சொன்ன பரிகாரங்கள் எல்லாமே பொதுவானவை. ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்துல புதன் நீசம் பெற்றிருக்காரா, இல்ல ராகு மற்றும் கேது மாதிரி கிரகங்களோட சேர்ந்து இருக்காரான்னு பார்க்கணும். அத பொறுத்து பரிகாரங்கள் மாறலாம் அல்லது கூடுதல் பரிகாரங்கள் தேவைப்படலாம். அதனால ஒரு தகுதி வாய்ந்த ஜோதிடரை அணுகி ஆலோசனை கேட்கறது எப்போதுமே சிறந்தது. நாம இப்ப பார்த்த இந்த அறிகுறிகள் உங்க வாழ்க்கையிலயோ அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்க வாழ்க்கையிலயோ பிரதிபலிக்கிற மாதிரி உணர்றீங்களா? ஜோதிடம் ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தி, பேச்சு, அறிவு, இது 3 நம்ம வாழ்க்கையோட அடித்தளம். அத நம்ம பலப்படுத்திக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம்னு ஒரு கண சிந்திச்சு பாருங்க.